சம்மர் சீசனில் நம்ம எல்லாருமே கண்டிப்பாக நம்ம பாடியை கூல் பண்ணுறதுக்கு சாப்பிட வேண்டிய ஒன்று இந்த பாதாம் பீசன் தாங்க. இதை ஓவர் நைட் தண்ணியில் ஊற வச்சு மறுநாள் காலையில் பார்க்கும்போது ஜெல்லி மாதிரி கிடைக்கும். டெய்லியும் நம்ம குடிக்கிற ஜூஸில் இந்த பாதாம் பீசனை மிக்ஸ் பண்ணி சாப்பிடலாம். அப்படி இல்லைன்னா பாலில் 1 டம்ளர் பாலில் நார்மலாக சக்கரை போட்டு ஆற்றி இந்த பாதாம் பீசனை மிக்ஸ் பண்ணி சாப்பிடும்போது ஹெல்த்தியான முறையில் வெயிட் கெயின் பண்ணுறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. இப்போ நம்ம ஈரோட்லாம் பார்த்தீங்கன்னா 109 டிகிரியை தொட்டுருச்சுங்க. அதனால மதியம் டைமில் கூலாக ஏதாவது குடிச்சா நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு பன்னீர் ரோஸ் நிறைய பூத்துருச்சு. அதெல்லாம் பொரிச்சிட்டு வந்து நல்லா வாஷ் பண்ணி மிக்ஸி ஜாரில் போட்டு சர்க்கரைக்கு பதிலாக இன்னைக்கு ஹனி போட்டு ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஹனி ஒரு 2-3 கரண்டி எடுத்து ஊற்றிட்டேங்க. அடுத்து பால் வந்து ஒரு பெரிய கிளாஸ் நிறைய பால் ஊற்றிட்டேங்க. நல்லா குளுன்னு இருக்கிறதுக்காக 4-5 ஐஸ் கியூப் போட்டேன். இதில் ஆர்டிஃபிஷியல் கலர் எதுவுமே போடல, நேச்சுரலாக பிங்க் கலரில் வரைக்கு பீட்ரூட் மட்டும் ஒரு சின்ன துண்டு போட்டு நல்லா அரைச்சிட்டேங்க. இது எல்லாத்தையும் நல்லா அரைச்சதுக்கு அப்புறமா வடிகட்டி நல்லா சில்லுன்னு குடிக்கலாங்க. என்னதான் நம்ம தேன் நாட்டு சர்க்கரை எல்லாம் ஆட் பண்ணாலும் அந்த அஸ்கா ஆட் பண்ணும்போது அது ஒரு தனி டேஸ்ட்டாக இருக்கும். உங்களுக்கு என்ன டேஸ்ட் பிடிக்குதோ அதை நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.